மேலகரம் கந்தசாமி பிள்ளை சாலையோரமாக நின்றுக்கிட்டு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. டிராமில் ஏறி போனோன்னா 1.25 மிஞ்சும். அதை வச்சு வெத்தலைப்பாக்கு கடையில் வெத்தலை வாங்கி போட்டுக்கலாம், வீட்டுக்கு நடந்து போயிடலாம். பஸ்ஸில் ஏறி கண்டக்டரை ஏமாற்றிட்டு சென்ட்ரல் தாண்டி டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு காஃபி சாப்பிட்லாம், காஃபி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். ஆனால் வெத்தலைப்பாக்கு கிடைக்காது. கண்டக்டரே என்னை ஏமாத்துன்னு வெத்தலைப்பாக்கு வச்சு அழைக்கும் போது அவரை ஏமாத்துறது ஒன்றும் தர்ம விரோதம் கிடையாது. இப்போ காஃபி சாப்பிட்டா கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்கும் அப்படின்னு கந்தசாமி பிள்ளை ரொம்ப தீவிரமாக தர்ம விசாரத்தில் இருக்கும் போது அவர் முன்னாடி கடவுள் காட்சி அளித்தார். கடவுள் வந்தார் அப்படின்னா இந்த அப்படி வரத்தை வச்சுக்கோ அப்படின்லாம் அவர் கொடுக்கல. சும்மா சாதாரண மனுஷ உருவத்தில் தான் வந்து நின்னார். ஐயா, திருவல்லிக்கேணிக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்டார். டிராமிலும் போகலாம், பஸ்லேயும் போகலாம், கேட்டு நடந்தும் போகலாம், மதுரைக்கு வழி வாயில் அப்படின்னாரு கந்தசாமி பிள்ளை. நான் மதுரைக்கு போகலைங்க, திருவல்லிக்கேணிக்கு தான் போகணும், சுருக்கமாக வழி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் கடவுள். வழி கேட்டவரை கந்தசாமி பிள்ளை கூர்ந்து பார்க்குறாரு. வயசை நிர்ணயமாக சொல்ல முடியல, 60 இருக்கலாம், 60,000 இருக்கலாம். ஆனால் அத்தனை வருஷமும் சாப்பாட்டுக்கு கவலையே இல்லாமல் நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்கிற உடம்பா இருக்குது. கையில் துளி கூட கருப்பு இல்லை, நரைச்ச முடி மொத்தமும் வெள்ளை வெள்ளையேன்னு இருந்துச்சு. சிங்கத்தோட பிடரி மயிர் மாதிரி கழுத்தில் வந்து விழுந்துச்சு. கழுத்தில் நட்ட நடுவில் பெரிய கருப்பு மரம். ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் கடவுள். இங்கே தண்ணிலாம் கிடைக்காது, வேணா காஃபி சாப்பிட்லாம், அங்கே இருக்கு பாருங்க ஹோட்டல் அப்படின்னு சொன்னார் கந்தசாமி பிள்ளை. வாங்கலை, அதையும் தான் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னாரு கடவுள். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்ன கந்தசாமி பிள்ளைக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒருவேளை பில்லை நம்ம தலையில் கட்டிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சந்தேகப்பட்டார். துணிச்சல் இல்லாதவரை துன்பம்தான் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கிட்டவர் கடவுளை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார். 2 பேரும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனாங்க. கடவுள் கந்தசாமி பிள்ளைக்கு பின்னாடியே ஒண்டிக்கிட்டே போனார். 2 பேரும் ஒரு மேஜையில் போய் உட்காந்துட்டு அங்கே வந்த கடை பையன்கிட்ட 2 காஃபி அப்படின்னு கந்தசாமி பிள்ளை சொன்னார். ஹோட்டலை சுற்றி பார்த்த கடவுள் நல்ல உயரமாக வெளிச்சமாக இருக்கே அப்படின்னு சொன்னார். அதுக்கு கந்தசாமி பிள்ளை, இருக்காதா பின்ன, கோயில் கட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா, சுகாதார உத்தியோகஸ்தர்கள்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அப்படின்னு புரியாத தோணியில் கேட்டார் கடவுள். அதுக்கு கந்தசாமி பிள்ளை, லோஷன்லாம் போட்டு மேஜையை தொடச்சி வைப்பாங்க, கொசுலாம் ஒன்று கூட இது மாதிரி ஹோட்டலில் பார்க்க முடியாது. கந்தசாமி பிள்ளை சொன்ன எதையுமே கடவுள் கவனிக்கவே இல்லை. இவங்க வரத்துக்கு முன்னாடி யாரோ காஃபி குடிச்சிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த காஃபி கீழே சிந்தி போயிருக்கு. அதில் ஒரு மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தது. ஈரத்துலேருந்து வெளிவரத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. இதோ இருக்குதே அப்படின்னாரு கடவுள். உதவி செய்கிறதுக்காக தன்னோட விரலை நீட்டினார். அது பறந்து போச்சு. ஆனால் எச்சில் காஃபி அவர் கைவிரலில் பட்டுடுச்சு. என்ன ஐயா, எச்சிலை தொட்டுட்டீங்களே அப்படின்னு, இந்தாங்க தண்ணி, மேஜை கீழே கழுவிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு கந்தசாமி பிள்ளை. ஈயே வரவிடக்கூடாது, ஆனால் மேஜை கீழே கை கழுவலாம், நல்ல சுகாதாரம் அப்படின்னு கடவுள் முழுகிக்கிட்டாரு. காஃபி வந்தோன்னே 2 பேரும் காஃபி குடிக்கிறாங்க. கந்தசாமி பிள்ளை காஃபியை குடிச்சிட்டு நல்லா சிக்கரி பவுடரை கலந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் அப்படின்னா அப்படின்னு கேட்குறாரு. காஃபி பவுடர் மாதிரியே தான் இருக்கும், அதை கலப்படம் பண்ணி வச்சுருக்காங்க, தெய்வத்தை பேர் சொல்லி ஊரை ஏமாத்துற மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள்னு சொன்னோன்னே கடவுள் திடுக்கிட்டு போயிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கடவுள் பில்லுக்கு 100 ரூபா கொடுக்குறாரு. 3 நாள் பில்லுக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு கடைக்காரர் தகச்சு போகிறாரு. மீதி சில்லறையை எண்ணி கொடுக்குறாரு கடைக்காரர். ஒரு போலி 10 ரூபா நோட்டை ஏமாற்றி கொடுத்ததில் அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். கடையிலேருந்து வெளில வந்தோன்னே கடவுள் அந்த கடைக்கார கொடுத்த பணத்துலேருந்து ஒரே ஒரு நோட்டை மட்டும் எடுத்து சுக்கு நூறாக கிழிச்சு கீழே எறிகிறாரு. கந்தசாமி பிள்ளைக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு பைத்தியமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. திடுக்கிட்டு வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறாரு. கள்ள நோட்டு. கடைக்காரன் என்னை ஏமாற்ற பார்த்தான், நான் அவனை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு கடவுள் சிரிச்சாரு. என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா கடைக்காரன் குடுமையை பிடிச்சி மாற்றிட்டு வந்திருப்பேன், இப்படி கிழிச்சு போட்டுட்டீங்களே அப்படின்னாரு கந்தசாமி பிள்ளை. காஃபியில் சிக்கரி பவுடர் கலந்தப்போ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கல, அதே மாதிரி நான் இந்த கள்ள நோட்டை பெருசாக எடுத்துக்கலன்னே விட்டுடுவோம். கடைக்காரனுக்கு அந்த 10 ரூபா தான் பெருசாக இருக்குது, அதனால தான் அவன் என்னை ஏமாத்தட்டும்னு விட்டுட்டேன் அப்படின்னாரு கடவுள். திருவல்லிக்கேணி தானே போகணும், வாங்க சேர்ந்து போகலாம் அப்படின்னு கடவுளை கூப்பிட்றாரு கந்தசாமி பிள்ளை. ரிக்ஷாலேயே போகலாம், நான் வழி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் கந்தசாமி பிள்ளை. 10 ரூபா நோட்டையே கிழிச்சு போடுறவர் ரிக்ஷாக்கு பணம் கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சாரு. 2 பேரும் ரிக்ஷாவில் ஏறி போக ஆரம்பித்தாங்க. பொழுது சாய ஆரம்பிச்சுது. கந்தசாமி பிள்ளை கடவுள்கிட்ட, நீங்கள் யாருன்னு கேட்கவே மறந்துட்டேன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. நான் யாருன்றது இருக்கட்டும், நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கந்தசாமி பிள்ளைகிட்ட கேட்குறாரு கடவுள். கந்தசாமிக்கு எப்போவுமே தன்னை பற்றி மித்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நான் சித்த மருத்துவ தீபிகை அப்படின்னு ஒரு மருத்துவ பத்திரிகையை 17 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன்.
தீபிகை மாதம் ஒரு முறை மட்டும் வர பத்திரிக்கை. வருஷ சந்தா உள்நாட்டுக்கு ₹1, வெளிநாடு அப்படின்னா 2.25 ஆகும். ஜீவிய சந்தா அப்படின்னா ₹25 ஆகும். நீங்களும் சந்தாதாரராக ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பிரயோஜனமாகவும் இருக்கும். வேணும்னா ஒரு வருஷம் உங்களுக்கு அனுப்புகிறேன், அப்புறம் ஜீவிய சந்தாவாக பார்க்கலாம் அப்படின்னு கடவுளையே சந்தாதாரராக ஆக்க பார்த்தாரு. இந்த சமயம் பார்த்து ரிக்ஷாக்காரன் வேகத்தை குறைச்சிட்டு நிதானமாக பின்னாடி திரும்பி பார்த்தான். எங்கே வேகம் குறைஞ்சா வண்டியில் இருக்கிறவர் இறங்கி ஓடி போயிடுவாரோ அப்படின்னு கந்தசாமிக்கு பயம். என்னடா திரும்பி பார்க்குற, கார் வருது பாரு, மோதிக்காத, வேகமாக போ அப்படின்னு கந்தசாமி சொன்னார். என்ன சாமி, நீங்கள் மனுஷ பிறவியா இல்லை பிசாசா, வண்டியில் ஆளே இல்லாத மாதிரி காத்தாட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டார் ரிக்ஷாக்காரன். வாடகையும் காத்தாட்டமே தோணும்படி கொடுக்குறோம், நீ வண்டியை இழுத்துட்டு போ அப்படின்னு அதட்டினாரு கந்தசாமி. அது மட்டும் இல்லாமல் நான் வைத்திய தொழிலும் நடத்திட்டு இருக்கேன், சித்த மருத்துவம் தான். இந்த வார இதழில் ரசக்கட்டையை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். நமக்கு ஒரு பழைய சுவடியிலேருந்து கிடைச்சிது, அதில் பல அபூர்வமான தகவல்கள் இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தார் கந்தசாமி பிள்ளை. என்னடா இந்த மகன் என்னை விடவே மாட்டான் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சாரு கடவுள். சரி, எத்தனை பேருக்கு வேட்டு வைப்பீரு அப்படின்னு கேட்டார் கடவுள். சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அதுவும் இல்லாமல் நான் இந்த வேலையை வச்சு தான் பொழைச்சிட்ருக்கேன் அப்படின்றத நான் மறந்துடவும் கூடாது. நோய் உடனேவும் குணமாயிடக்கூடாது, நோயாளியும் போய் சேர்ந்துடக்கூடாது. நோய் படிப்படியாக குணமாகணும், அதுக்கு தகுந்தாப்புல தான் நான் மருந்தெல்லாம் கொடுப்பேன். கடவுள் எல்லாம் புரிஞ்சவர் மாதிரி தலையாட்டினார். கந்தசாமி புள்ள, இருங்க உங்களுக்கு நாடி பிடிச்சி பார்க்குறேன் அப்படின்னு கடவுள் கையை பிடிச்சாரு. நாடியை சில வினாடி கவனமாக பார்த்தாரு. பித்தம் ஏறி அடிக்குது. விஷப்பிரயோகம் எல்லாம் பண்ணுற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டார். நீ கெட்டிக்காரன்தான் அப்படின்னு கடவுளும் சிரிச்சாரு. கந்தசாமி பிள்ளை இப்போ கடவுள்கிட்ட திருவண்ணிக்கணியில் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டார். 7ஆம் நம்பர் வீடு, ஆஃபீஸ், வெங்கடாச்சல முதலி சந்து அப்படின்னு சொன்னார். அடட, அது நம்ம விலாசம் ஆச்சே, அங்கே யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். கந்தசாமி பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் கடவுள். சரியா போச்சு போங்க, நான் தான் அது, தெய்வம் தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்குது. நீங்கள் யார் எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டார் கந்தசாமி. நானா கடவுள் அப்படின்னாரு ரொம்ப சாவகாசமாக. கந்தசாமி பிள்ளை திடுக்கிட்டு போயிட்டாரு. கடவுளாவது வர்றதாவது. பூலோகத்தை பார்க்க வந்தேன், நான் இன்னும் சில நாட்கள் உன் வீட்டில் விருந்தாளியாக தங்கிக்கவா? கந்தசாமி பிள்ளை இப்போ பதட்டத்தோட பேச ஆரம்பிச்சாரு. எத்தனை நாள் வேணாலும் இரும், அதுக்கு ஆட்சேபமே இல்லை. ஆனால் நீர் மட்டும் உன்னை கடவுள்னு வெளில சொல்லிக்காத. உன்னை பைத்தியக்காரன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் என் வீட்டுக்காரையும் அப்படி சொல்லிடுவாங்க. அந்த விளக்கு பக்கத்தில் நிப்பாட்டுடா அப்படின்னு ரிக்ஷாக்காரரை அதட்டு போட்டாரு கந்தசாமி. அப்படி நின்னோன்னு 2 பேரும் இறங்குறாங்க. கடவுள் அந்த ரிக்ஷாக்காரனுக்கு பலன்னு ஒரு ₹1 நோட்டை எடுத்து கொடுக்குறாரு. நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு உள்ளம் குளிர வாழ்த்துறான் ரிக்ஷாக்காரன். என்னடா பெரியவரை போய் நீ வாழ்த்துற அப்படின்னு கந்தசாமி அதட்டு போட்டாரு. கடவுள், அப்படி சொல்லடா சாமி, இத்தனை நாளாக நான் தான் எல்லாரையும் வாழ்த்திட்டு இருந்தேன், என்ன ஒருத்தர் வாழ்த்துறது தடவையாக கேட்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அவன்கிட்ட 2 அணா குறைச்சி கொடுத்து பார்த்தா தெரியும் அப்படின்னாரு கந்தசாமி. எசம்மா, நான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன், அநியாயத்துக்கெலாம் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ரிக்ஷாக்காரன். மகா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் தான், கல்லுக்கு கட்டுப்பட்டவன் தானே நீ, எனக்கு தெரியாதா அப்படின்னாரு கந்தசாமி. வாடகை வண்டி இழுத்துக்கிட்டு நாள் முழுக்க வெயிலில் நின்னா உனக்கு தெரியும், கடவுளுக்கு கண்ணு இல்லை, உன்னை பேச வச்சான், என்னை கேட்க வச்சான் அப்படின்னா ரிக்ஷாக்காரன். கடவுள் வாய் விட்டு உரக்க சிரிக்க ஆரம்பிச்சாரு. இதுதான் பூலோகம் அப்படின்னாரு கந்தசாமி பிள்ளை. இவ்வளவுதானா அப்படின்னாரு கடவுள். 2 பேரும் வீட்டை நோக்கி நடந்து போனாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் வந்தோன்னே பக்தா அப்படின்னு கடவுள் கூப்பிடுறாரு. கந்தசாமி புள்ள திரும்பி பார்க்குறாரு. முன்ன மாதிரி கிழமை மாதிரிலாம் இல்லை. இந்த தடவை சடாமுடி புலித்தோலோட நிற்கிறாரு கடவுள். திருப்பியும் ஒரு தடவை பக்தா அப்படின்னு கூப்பிடுறாரு. கந்தசாமி பிள்ளைக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. ஓய் கடவுளே, இந்தா பொடியும் நீ ஏதாவது வரத்தை கொடுத்துட்டு போவ, பின்னாடியே ஒரு தெய்வம் வந்து என் தலையை கேட்கும். உங்ககிட்ட வரத்தை வாங்கிட்டு பின்னாடி தலைக்கு ஆபத்தை தேடிக்கிற ஏமாந்த சோனகிரி நான் கிடையாது. ஏதோ பூலோகத்தை பார்க்க வந்தீரு, என் வீட்டுக்கு விருந்தாளியாக வர ஆசைப்பட்டீரு, அதுல எல்லாம் எந்த ஆட்சேபனமும் எனக்கு இல்லை. மனுஷன் வீட்டுக்கு வந்தால் மனுஷனை போல இருக்க கற்றுக்கணும். முந்தி சொன்னதை மறக்காம ஒழுங்கா வீட்டுக்கு வாரும் அப்படின்னு கந்தசாமி பிள்ளை சொன்னார். கடவுள் மௌனமாக பின்தொடர்ந்தார். கந்தசாமி பிள்ளை சொன்னதும் சரின்னு தான் பட்டுச்சு. இது வரைக்கும் பூலோகத்தில் வர வாங்கி உருப்பிட்ட மனுஷன் யாருமே இல்லை அப்படின்னு தான் அவருக்கும் தோணுச்சு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோனையே ஒரு பெண் குழந்தை 4 வயசு இருக்கும். கந்தசாமி பிள்ளையோட காலை இருக்க கட்டிக்கிச்சு. அண்ணாந்து பார்த்து, அப்பா இன்னைக்கு எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்டுச்சு. என்னத்தான் கொண்டாந்தேன் அப்படின்னு சொன்னார் கந்தசாமி பிள்ளை. என்னப்பா தினமும் நீ ஒன்னையே கொண்டு வர, பொறி கடலெல்லாம் கொண்டு வரலாம்ல அப்படின்னு கேட்டுச்சு குழந்தை. பொறி கடலெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை, இதோ பாரு இன்னைக்கு உனக்கு ஒரு தாத்தாவை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு கந்தசாமி பிள்ளை. இதுதான் உன் குழந்தையா அப்படின்னு கேட்டாரு கடவுள். ஆசைக்கு காலம் தப்பி பிறந்த கருவேப்பிலை கொழுந்து அப்படின்னாரு கந்தசாமி பிள்ளை.
இப்படி உட்காருங்க, இப்போக்கி குழாயில் தண்ணி வராது, குடத்துல எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கந்தசாமி பிள்ளை வீட்டுக்குள்ளே மறைஞ்சாரு. கடவுள் துண்டை உதறி போட்டுட்டு கூடத்தில் உட்காந்தாரு. மனசில் ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. ஆடிமா கருவேப்பிலை கொழுந்தே அப்படின்னு கைகளை நீட்டி கடவுள் குழந்தைய கூப்பிட்டாரு. ஒரே குதியில் அவரோட மடியில் வந்து உட்காந்துக்குச்சு குழந்தை. என் பேர் கருவேப்பிலை கொழுந்தில்ல, வள்ளி. அப்பா மட்டும் என்ன கருப்பி கருப்பின்னு கூப்பிடுறாரு. நான் அப்படியா இருக்கேன் அப்படின்னு கேட்டுச்சு. கேட்ட கேள்விக்கு பதிலெலாம் எதிர்பார்க்காம குழந்தை கடவுளை விளையாட்டுக்கு கூப்பிட்டுச்சு. குழந்தையும் கடவுளும் வட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. ஒத்த காலை மடக்கிக்கிட்டு நொண்டி அடிச்சுக்கிட்டே கடவுள் ஒரு தாவு தாவினாரு. தாத்தா தோத்து போயிட்டியே அப்படின்னு கை கொட்டி சிரிச்சுது குழந்தை. ஏன் அப்படின்னு கேட்டாரு கடவுள். காலு கறிக்கோட்டில் பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னிச்சு குழந்தை. முன்னையே சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு கடவுள். ஆட்டம் தெரியாம ஆட வரலாமா அப்படின்னு கேட்டுச்சு குழந்தை. அந்த சமயத்தில் கந்தசாமி பிள்ளை முன்ன வர பின்னாடியே அவரோட மனைவி ஸ்ரீமதியும் குடத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. இவங்க தான் கைலாசவரத்து பெரியப்பா அப்படின்னு தன்னோட மனைவி காந்திமதி அப்படின்ற ஸ்ரீமதிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு கந்தசாமி பிள்ளை. சந்நியாசம் போயிருந்தாங்கன்னு சொன்னாங்களே, அந்த மாமாவா? வாங்க மாமா, வணக்கம் அப்படின்னு குடத்தை கீழே வச்சுட்டு அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சா. 10 பெருக்கவுமா சுகமாக வாழணும் அப்படின்னு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணாரு. காந்திமதி அம்மையாருக்கு மனசு அவ்வளோ நிறைவாக இருந்தது. வாசலில் இருக்கிற அரிசி மூட்டையை அப்படியே போட்டு வந்துட்டியே அப்படின்னு கடவுள் ஞாபகப்படுத்தினாரு. இவங்களுக்கு எப்போவுமே இப்படித்தான், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அரிசி வாங்கியாச்சான்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னாங்க. கடவுள் சிரிச்சாரு. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் வாசலுக்கு போனாங்க. இந்த செப்பிடு வித்தையெல்லாம் கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு கந்தசாமி பிள்ளை கடவுள் காதோட சொன்னார். இனிமே இல்லை அப்படின்னாரு கடவுள். கந்தசாமி புள்ள முட்டி மோதி பார்த்தாரு. மூட்டையை தூக்கவே முடியல. கடவுள் நான் வந்து தூக்குறேன் அப்படின்னு அவர் தூக்குனாரு. பார்த்துட்டே இருக்கீங்களே, நீங்கள் வந்து தூக்குங்க அப்படின்னு காந்திமதி அம்மாள் பதபதைத்தா. நீ சும்மா இருமா, நானே தூக்குறேன், எங்கே போடணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டார் கடவுள். இந்த கூடத்திலேயே கிடைக்கட்டும், நீங்கள் இங்கே சும்மா வச்சிருங்க அப்படின்னு சொன்னா காந்திமதி அம்மா. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப்பிட்டு முடிக்கவே 11 இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் திண்ணையில் வந்து நின்னாங்க. அடுத்து என்ன யோசனை அப்படின்னு கடவுள் கந்தசாமி கிட்ட கேட்டார். வேற என்ன, தூங்கணும் அவ்வளோதான் அப்படின்னு கொட்டாய் விட்டாரு கந்தசாமி பிள்ளை. ஆத்தா இன்னைக்கு உங்கள் கூட தான் தூங்குவேன் அப்படின்னு வந்தா குழந்தை. அம்மாவை போய் பாயும் தலானையும் எடுத்து போட சொல்லு அப்படின்னு சொன்னார் கந்தசாமி பிள்ளை. என்னையுமா தூங்க சொல்கிற அப்படின்னு கேட்டார் கடவுள். மனுஷாரோட பழகினா மனுஷா மாதிரி தான் நடந்துக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ராத்திரியில் நடந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொன்னார் கந்தசாமி பிள்ளை. தூக்கம் வரலைன்னா சும்மா கண்ணை மூடி படுத்துடுங்க போதும் அப்படின்னாரு கந்தசாமி. கந்தசாமி பிள்ளை தீபிகை ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு போகரோட நூலுக்கு விளக்க உரை எழுதிட்டு இருந்தார். அப்போ கடவுளும் வள்ளியும் ரிக்ஷாலேருந்து கீழே இறங்கி வந்தாங்க. வள்ளி பட்டுப்பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு கையில் உள்ள பொட்டலத்தில் நிறைய முட்டாய் வச்சுருந்தா. கந்தசாமி பிள்ளை கடவுளை பார்த்ததும் ஒரு 25 ரூபாயை இப்படி கொடுங்க, உங்களை ஜீவிய சந்தாதாரடாக சேர்த்துடுறேன் அப்படின்னு சொன்னார். இது யாரை ஏமாத்த அப்படின்னு கடவுள் சிரிக்கிறாரு. எல்லாம் வியாபாரம்தான் அப்படின்னு சொல்கிறாரு கந்தசாமி பிள்ளை. அது இருக்கட்டும், போகர் சொல்லியிருக்க மாதிரி கருட பச்சை அப்படின்னு ஏதாவது மூலிகை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு கந்தசாமி பிள்ளை. எல்லாத்தையும் உருவாக்கின பொறுப்பு தான் என்னோடது. பேர் வைக்கிற பழியெல்லாம் என் மேலே போடக்கூடாது. உன்னையும் தான் நான் உருவாக்குனேன். உனக்கு கந்தசாமி பிள்ளைன்னு உங்கள் அப்பா பேர் வச்சாரு, அதுக்கு நான் தான் பலியா அப்படின்னு கேட்டார் கடவுள். நீங்கள் 2 பேரும் வெயிலில் போயிட்டு வந்துருக்கிறதுனால கடுக்கடுன்னு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னாரு கந்தசாமி பிள்ளை. பொட்டலத்தை பிரித்து சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தை, தாத்தா அப்பா கிட்ட பேசாத, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இதை தின்னு பாரு, இனிச்சு கிடக்கு அப்படின்னு கடவுளை கூப்பிட்டுச்சு. குழந்தை கொடுக்குற லட்டு துண்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே கடவுள், பாப்பா உதிர்ந்து கிடக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், முழுசாக இருக்கிறத நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னார். குழந்தை ஒரு லட்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, தாத்தா இந்த லட்டு பெருசாக இருக்குது, என்னால் எப்படி சாப்பிட முடியும்? கடிச்சு தான் சாப்பிட்ணும், கடிச்சா உதிர்ந்து போயிடும், உதிர்ந்ததெல்லாம் உனக்குன்னு சொல்லுறியே, எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு குழந்தை. கடவுள் விழுந்து விழுந்து சிரிச்சார். எல்லாமே உனக்கு தான், எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொன்னார் கடவுள். இங்கே வாங்கி கொடுக்குற எல்லாமே ஹோட்டல் பச்சனம் தான், நல்லா ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் கந்தசாமி பிள்ளை. எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்கும் அப்படின்னாரு. நான் தான் இருக்கேனே அப்படின்னாரு கடவுள். நீங்கள் இல்லைன்னு நான் எப்போ சொன்னேன் அப்படின்னாரு கந்தசாமி பிள்ளை. கொஞ்ச நேரம் கழித்து 100 ரூபாயில் இன்னும் எவ்வளோ மிச்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். உமக்கு 25 ரூபா போக கையில் 50 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னார் கடவுள். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க பணத்துக்கு அப்படின்னு கேட்டார் கந்தசாமி. அதுதான் எனக்கும் புரிய, நீ தான் எதுவும் மாயம் மந்திரம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, மனுஷனாக இருக்கணும்னு சொன்னியே, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டார். சரி நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னாரு கந்தசாமி. நீர் எனக்கு பிழைக்கிறதுக்கு வழி சொல்ல போகிறீரா?
அதில் துட்டு வருமா அப்படின்னு சிரிச்சாரு கடவுள். அப்போ நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னாரு கந்தசாமி. எனக்கு தான் கூத்தாட நல்லா வருமே, வேணா தேவியை வேணும்னாலும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாரு கடவுள். கந்தசாமி பிள்ளை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னாரு. வேற என்னதான் பண்ணுறது பிழைக்கிறதுக்கு அப்படின்னாரு கடவுள். உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டாரு கந்தசாமி. கந்தசாமி பிள்ளை கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சாரு. அதுக்கப்புறம் வாங்க போகலாம் அப்படின்னு சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்புனாரு. குழந்தை அப்படின்னாரு கடவுள். அதுதான் தூங்குதே, தூங்கட்டும், அதுக்குள்ளே வந்துடலாம் திருப்பியும் அப்படின்னாரு. 1/4 மணி நேரத்துக்கெல்லாம் 3 பேரும் திவான் பகதூர் பிரகதீஸ்வர சாஸ்திரிகள் பங்களாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க. ஒருத்தர் கந்தசாமி பிள்ளை, இன்னொருத்தர் கடவுள், 3வது பெண் நம்ம பார்வதி தேவி தான். நான் சொன்னா கண்டிப்பாக இவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கந்தசாமி பிள்ளை முன்னாடி போகிறாரு. அவரை கடவுளும் தேவியும் பின்தொடர்றாங்க. சாமி இருக்காங்களா, நான் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு அதிகாரத்தோட வேலைக்காரன் கிட்ட சொன்னார் கந்தசாமி பிள்ளை. கந்தசாமி பிள்ளை வாங்க வாங்க, பஷ்பம் நேத்தோட தீர்ந்து போச்சு, உங்களை காணலையேன்னு நானே கவலையில் இருந்தேன் அப்படின்னு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டே வந்து உட்கார்ந்தாரு பகதூர். உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்னாரு பகதூர். கந்தசாமி பிள்ளை திவான் பகதூர் நாடியை பிடிச்சு பார்த்துட்டு சாயங்காலம் பஷ்பம் வந்துடும், கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இங்கே வந்ததே இவங்க 2 பேருக்காக தான். இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க, வேண்டியவங்க. இவங்களுக்கு நாட்டிய சாஸ்திரம்லாம் நல்லாவே தெரியும். உங்கள் கலாஷேத்திரால இவங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. திவான் பகதூரோட உற்சாகம்லாம் கொஞ்சம் உள்வாங்குச்சு. ஓ அப்படின்னு தலையை மட்டும் அசைச்சு கொடுத்தாரு. இவர் பெயர் கூத்தனாரு, இந்த அம்மாவோட பெயர் பார்வதி. கேள்விப்பட்டதே இல்லையே, இதற்கு முன்னாடி எங்கேயாவது ஆடிருக்கீங்களா அப்படின்னு திவான் கேட்டார். கடவுள் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே சந்தர்ப்பம் கொடுக்காம தேவி நாங்கள் ஆடாத இடமே இல்லை அப்படின்னு சொன்னான். என்னவோ கண்ணில் தான் படவே இல்லை. அம்மா ரொம்ப கருப்பாக இருக்காங்க, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு வர்ணபேதம் பண்ணார் திவான் பகதூர். பெண் பார்க்க வந்தீரா இல்லை நாட்டியம் பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டா தேவி. அம்மா கோச்சிக்க கூடாது, ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. கலைக்கும் கருப்புக்கும் சம்மந்தம் இல்லை. நானும் 30 வருஷமாக இந்த கலாஷேத்திராவில் இருக்கேன். இங்கே வந்தவங்க எல்லாத்துக்கும் கண்கள் தான் கருப்பாக இருந்திருக்கு. அவ்வளவுதான். தேவிக்கு கோவம் உச்சிக்கு ஏறிடுச்சு. போயா நீயும் கலாஷேத்ராவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து நின்னா. இப்படி கோச்சிக்க கூடாது அப்படின்னு பகதூரும் கந்தசாமியும் உடனே அவங்களும் எழுந்து நின்னாங்க. இவங்க புது புது பாணியில் நடனம் ஆடுவாங்க. அந்த மாதிரி நடனத்தெல்லாம் இந்த பக்கத்தில் பார்க்கவே முடியாது. சாஸ்திரம் எல்லாம் இவங்க கிட்ட பிச்சை வாங்கணும். ஒரு முறை தான் இவங்களை ஆட வச்சு பாருங்களேன் அப்படின்னு சிபாரிசு செஞ்சார் கந்தசாமி பிள்ளை. சரி பார்க்கலாமே, நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்வு நாற்காலியில் சாஞ்சு கண்களை மூடி உட்கார்ந்தாரு பகதூர். எங்கே இடம் விசாலமாக இருக்கும் அப்படின்னு தேவி எழுந்துச்சு நின்று சுத்துமுத்தும் பார்த்தா. அந்த நடு ஹாலுக்குள்ளே போவோமா அப்படின்னு கேட்டார் கடவுள். சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே போய் கதை சாத்திக்கிட்டாங்க. சில வினாடிக்கெல்லாம் உள்ளிருந்து கணீர்னு கம்பீரமான குரலில் இசை வந்துச்சு. மயான ருத்ரணம் இவன் மயான ருத்ரணாம். கதவுகள் திறந்துச்சு. கடவுள் புலித்தோளோட திரிசூலமும் பாம்பும் கங்கையும் சடையோன்னு பின்னி புரள கண்மூடி சிலையா நின்றுட்டு இருந்தாரு. கந்தசாமி பிள்ளைக்கு தூக்கி வாரி போட்டுட்டு கடவுள் கொடுத்த வாக்க மறந்துட்டாரு அப்படின்னு நினச்சி உடனே பதறி எழுந்தாரு. ஓய் கூத்தனாரே, உன் கூத்த கொஞ்சம் நிறுத்து, வெறும் தெருக்கூத்தா இருக்கு, காட்டு மிராண்டி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு அதட்டினாரு திவான் பகதூர். ஆடிய பதத்தை அப்படியே நிறுத்தி பார்த்துட்டு இருந்தாரு கடவுள். ஓய் கலைனா என்னன்னு தெரியுமாங்கானோ உனக்கு? புலித்தோலை தான் கட்டிக்கிட்டீங்க, பாம்புன்னா பாம்பையவா பிடிச்சிட்டு வந்து கட்டிக்குவீங்க? பாம்பு மாதிரி ஆவரணத்தை போட்டுக்க வேணும், புலித்தோல் மாதிரி பட்டு கட்டி ஆடணும். கலைக்கு முதல் அம்சம் கண்ணுக்கு அழகாக இருக்கணும். வாஸ்தவமாக பார்வதி பரமேஸ்வரனே இப்படி ஆடினாலும் அது நாட்டிய சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது. அதில் இப்படி சொல்லலை. முதல்ல அந்த பாம்பெல்லாம் பிடிச்சி கூடையில் போட்டுட்டு வேஷத்தை கலைச்சிட்டு வாரும். இது சின்ன பிள்ளைங்க நடமாடுற இடம், ஜாக்கிரதை அப்படின்னாரு திவான் பகதூர். கந்தசாமி பிள்ளையையும் அவர் விட்டு வைக்கல. கந்தசாமி பிள்ளைவாள், நீர் ஏதோ மருந்து கொடுக்குறீரு, அதுக்காகலாம் இந்த கூத்தை என்னால் பார்க்க முடியாது, கச்சேரியும் வைக்க முடியாது. அப்புறம் 4 பேரோட தெருவில் நான் நடமாட வேணாமா அப்படின்னு கேட்டார். 1/4 மணி நேரத்துக்கெல்லாம் தீபிகை ஆஃபீஸில் 2 பேர் உட்காந்துருந்தாங்க. தேவியை தவிர. குழந்தை பாயில் படுத்து தூங்கிட்டு இருந்தா. 2 பேரும் மௌனமாக இருந்தாங்க. தெரிந்த தொழிலெல்லாம் கொண்டு லோகத்தில் பிழைக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னாரு கடவுள். வேணும்னா தேவார பாடசாலை நடத்தி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார் கந்தசாமி பிள்ளை. கடவுள் உச்சி கொட்டினாரு. அதுக்குள்ள பூலோகம் புளிச்சு போச்சா அப்படின்னாரு கந்தசாமி பிள்ளை. உம்மை பார்த்தால் உலகத்தை பார்த்தது போல அப்படின்னாரு கடவுள். உங்களை பார்த்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரு கந்தசாமி பிள்ளை. உங்களுக்கெல்லாம் எட்டி நின்று வரம் கொடுக்கலாம்,
உங்கள் கூட இருந்தெல்லாம் வாழ முடியாது அப்படின்னாரு கடவுள். உங்கள் வர்க்கமே அதுக்கு தானே லாய்க்கு அப்படின்னு கேட்டார் கந்தசாமி பிள்ளை. கந்தசாமி பிள்ளைக்கு பதில் சொல்ல கடவுள் அங்கே இல்லை. மேஜை மேலே ஜிவிஎஸ் சந்தா ரூபாய் 25 நோட்டாக கிடந்துச்சு. கைலாசபுரத்து பெரியப்பா ஜிவிஎஸ் சந்தா வரவு ரூபாய் 25 அப்படின்னு கணக்கில் பதிஞ்சாரு கந்தசாமி பிள்ளை. தாத்தா ஊருக்கு போயாச்சாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே எழுந்து உட்காந்துச்சு குழந்தை. இது புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படின்ற சிறுகதை. எல்லா எழுத்தாளர்களும் மனிதத்தையும் கடவுளையும் வேற ஒரு கோணத்தில் காட்டிகிட்டு இருக்கும் போது புதுமைப்பித்தன் அதுலேருந்து மொத்தமாக விலகி முற்றிலுமாக மாறுபட்டு வேற ஒரு கோணத்தை அதில் காட்டியிருக்காரு. கடவுளே வந்தாலும் பூலோகத்தில் வாழ்கிறது ரொம்ப கடினம். இந்த கடினமான வேலை தான் மனிதர்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத ரொம்ப அழகாக இந்த கதையில் எடுத்து கூறியிருக்காரு. நிச்சயம் இந்த கதை உங்களுக்கும் மனிதத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் வேற ஒரு கோணத்தை புரிய வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி.